டாஸ்மாக் 1000 கோடி வழக்கு. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. முதல்ல டாஸ்மாக் 1000 கோடிக்கு வந்து ஆவணங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. டாஸ்மாக் அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரித்தாங்க. டிஎம்கேக்காரன் என்ன பண்ணான், அவங்கள விசாரிக்கவே கூடாது. எவனை மண்ணல்னும்னா 5 ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் விசாரினா விசாரிக்கவே கூடாது. நான் மண்ணல்லுவேன், விசாரித்து நீ கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு போட்டாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தான் விசாரியான்னாங்க. இப்போ டாஸ்மாக் இதுக்கு டாஸ்மாக் அதிகாரிகளையும் விசாரிக்கக்கூடாதான். ஏன்னா 1000 கோடின்னு இருக்காங்க, 40,000 கோடி கணக்கு வருமே, அவனெல்லாம் விசாரித்தா நடுங்கிறாங்க. உடனே ஹைகோர்ட்டில் போய் இப்போ வழக்க போட்டாங்க. விசாரிக்கவே கூடாது டாஸ்மாக் அதிகாரிகளை. அந்த 2 நீதிபதிகளும் முதல்ல ஏன் விசாரிச்சிங்க அப்படின்னு தடை கொடுத்தாலுங்க. அடுத்ததில் ஓடியே போயிட்டான், எனக்கு இந்த கேஸே வேணான்னு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. அதுக்கடுத்தது இன்னொரு பெஞ்சில் போட்டாங்க. அதில் வந்து சுப்பிரமணியன்னு ஒரு நீதியரசர் ரொம்ப நேர்மையான தீட்டிடுவார். தப்பு நடந்ததுன்னா தீட்டிடுவார். அந்த பெஞ்ச் விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது சீனியர் வக்கீல் விஜயன், அவர் கொஞ்சம் சமூக அக்கறை உள்ளவர். அந்த விஜயன் என்ன போட்டாருன்னா, இப்போ போட்டிருக்கிற புதிய 2 நீதிபதிகளில் சுப்பிரமணியங்கிறவரை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, அவர் நடுநிலையானவர். ஆனால் இன்னும் ஒருத்தர் செந்தில் பாலாஜிக்கு ஆஜராகக்கூடிய வழக்கறிஞரின் சகோதரர்னு கேஸை போட்டு அதை மாற்றுங்கன்ட்டார். அந்த இன்னொரு வழக்கு இதை மாற்றுங்க ஜட்ஜை, ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்கறிஞருக்கு வேண்டியவர்னு கொண்டு வந்தார். இது நிலுவையில் இருக்க டிஎம்கே பார்த்தாங்க, ஆகா எல்லா இடமும் பிளாக் பண்ணுறாங்களே, செந்தில் பாலாஜி வழக்கறிஞர் அவராச்சும் விசாரித்தா ஏதாச்சும் பண்ணலான்ட்டு யாருமே நம்ப முடியாது. வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கள்னு சுப்ரீம் கோர்ட்டில் இன்றைக்கி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பாருங்க அதிசயம். பண்ணுன அயோக்கியத்துக்கு வேறு மாநிலத்துக்கு போனால் தீட்டிடுவானே. ஆனால் என்ன நம்பிக்கை தெரியுமா, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆச்சு, ஐஎன்டிஏ. அதனால் அந்த கோர்ட்டுக்கு போனால் அவங்கள வச்சு ஏதாச்சும் பண்ணலாம். இங்கே நடக்காது. ஆந்திரா தெலுங்கானா கோர்ட்டுன்னு கேட்பாங்க. தெலுங்கானா கோர்ட்டுக்கு கேட்டேன்னா அங்கே ஐஎன்டிஏ காங்கிரஸ்ஸு. ஸோ இவங்களை வச்சு ஏதாச்சும் வழி பண்ணி அங்கேருந்து தப்பிச்சிடலாங்கிறதுக்காக யோகியர்கள் மாதிரி வேறு மாநிலத்துக்கு மாற்றுங்கள்னு கேஸை போட்டிருக்கான் திமுககாரன். அப்போ ஏன் போட்டிருக்கான் அப்படின்னா, தமிழக அரசாங்கம் சார்பில் தான் போட்டிருக்காங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு வேறு மாநிலத்துக்கு மாற்றணுன்ட்டா இந்த விசாரணை நின்று போகும். வேறு மாநிலத்துக்கு மாற்றுறதுக்கு 6 மாதம் ஆகும். அதுக்குள்ளே என்னென்ன வேலையோ அதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது யோகியங்க மாதிரி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கான்ப்பா. வேறு மாநிலத்துக்கு மாற்றணும். யோகியம் கூட இவ்வளோ தைரியமாக போக மாட்டான்.